வணக்கம் மக்களே. பசுவுக்கு கூட நீதி வழங்கிய மனுநீதி சோழன் இருந்த நாட்டில் பிறந்தவங்க தாங்க நம்ம. ஆனால் நம்ம நாட்டிலையும் இந்த மாதிரி கொடுமைகள்லாம் நடக்குது அப்படிங்கிறப்ப அதெல்லாம் நினைக்கிறப்ப தாங்க ரொம்ப வேதனையாக இருக்குது. ஸோ அந்த காலத்தில் ஒரு பசுக்கு கூட தன் கன்று தேர் சக்கரத்தில் மாட்டி இறந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக தன் மகன்னு பொருட்படுத்தாமல் கூட அவ்வளோ ஒரு நீதி நியாயமாக வழங்கின அரசர் மனுநீதி சோழன். ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அரசியலையும் சரி பதவியையும் பயன்படுத்தி நிறையா ரொம்ப கொடுமையான செயல்களை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அப்படி நடந்த ஒரு விஷயம் தான் இது. பல்லடம் கோடங்கிபாளையம் அப்படிங்கிற இடத்துல இருந்து அந்த ஊருக்கு சம்மந்தப்பட்ட கவுன்சிலர் மற்றும் பிரசிடென்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்து 40 தெருநாய்க்கள்ங்க, நம்ம நாட்டு நாய்கள் 40 நாயை ரொம்ப வன்மையான முறையில் ரொம்ப கொடுமையான முறையில் பார்த்திங்க அப்படின்னா கைகால்களை ரொம்ப இறுக்க கட்டி இது குப்பையை தூக்கி வீசுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தூக்கி டாடா ஏசிக்குள்ளே வீசி 40 நாயை பல்லடம் டு மேட்டுப்பாளையம் கொண்டு போயிருக்காங்கங்க. ஸோ இந்த நியூஸ் நம்ம டீமுக்கு தெரிஞ்சு நம்ம டீமில் இருந்து நளினி மேடம் அவங்களோட ஹெல்ப்பில் அவங்க ரொம்ப போராடி ரொம்ப முயற்சி பண்ணி ஸோ அந்த 40 நாய்களையும் விடுவிச்சிருக்காங்க. ஸோ அவங்க 40 நாய்களையும் விட்டுட்டு ஓடிட்டாங்கங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா பல்லடத்துலேருந்து நம்ம டீமில் இருக்க மெம்பர்ஸ், அனிமல் வெல்ஃபேரில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் போய் அந்த பிரசிடென்ட் மேலேயும் அந்த கவுன்சிலர் மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கம்ப்ளைண்ட் நான் காப்பி உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். என்னதாங்க நடக்குது, அரசியலும் சரி பதவியும் சரி நம்மளுக்கும் சரி இந்த சமூகத்தில் வாழ்கிற ஜீவன்களுக்கும் நல்லது பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்ம எண்ணத்தில் தான் நம்ம பதவியில் அவங்கள அமர்த்துறோமே தவிர அது நம்மளுக்கே ஆப்போசிட்டாக திரும்பிடுதுங்க. உங்கள் அரசியலையும் சரி உங்கள் பதவியும் சரி நல்ல முறையில் செயல்படுத்துங்க. எவ்வளவோ அரசியல்வாதிகள் நல்லது செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா உங்களை மாதிரி ஒரு சிலர் இந்த மாதிரி ரொம்ப கேவலமான கீழ்த்தரமான செயல்களை செஞ்சிட்ருக்கனால நல்லது செய்கிற எல்லா அரசியல்வாதிகளுக்குமே அது கெட்ட பேராக தாங்க போய் முடியுது. தயவு செஞ்சு உங்கள் பதவியையும் சரி உங்களோட நீங்கள் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸையும் நல்ல முறையில் நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துங்க. தேவையில்லாத வாயில்லாத ஜீவன்கள் மேலே உங்கள் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பை திணிக்காதீங்க. மக்களை தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச ஒரு மிகப்பெரிய உதவி அப்படின்னா நான் என்ன கேட்படுத்தினா தேவையில்லாத விஷயங்களும் சரி தேவையில்லாத நிகழ்வுகளையும் சரி நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் சரி ஃபேஸ்புக் மற்ற சோஷியல் மீடியா ஆப்பில் பரப்பிட்டுருக்கீங்க. அதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி நாட்டுக்கு தேவை நம்ம நாட்டில் வாழ்கிற ஜீவன்கள் நம்ம தாங்க பாதுகாப்பு கொடுக்கணும். இந்த மாதிரி நடக்கிற விஷயங்களையும் நீங்கள் பரப்புங்க. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை நம்மளோட முதல்வர் ஐயா அவங்க பார்வைக்கு கொண்டு போங்க. நிச்சயமாக அவங்க மனசு வச்சா மட்டும்தான் இதற்கான ஒரு முடிவு கிடைக்கும், இதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும். ஏன்னா சில விஷயங்கள் அவங்க கவனத்துக்கு நம்ம தேவையில்லாத விஷயங்களை கொண்டு போகிறோமே தவிர இந்த மாதிரி விஷயங்களை நம்ம யாரும் எடுத்துகிட்டு போகிறதே இல்லைங்க. தயவு செஞ்ச மக்களை அந்த வாயில்லாத ஜீவன்களுக்காக நம்மளே கேட்கல அப்படின்னா வேறு யாருங்க கேட்பா? என்ன அடித்தா நீங்கள் கேட்பீங்க, உங்களை அடித்தா நான் கேட்பேன். பாவம் இவங்களுக்காக யார் கேட்பா சொல்லுங்கள்? நம்மளையும் விட்டுட்டா கேட்குறதுக்கு ஆள் இல்லை. என்ன பண்ணாலும் இவங்களுக்கு என்ன யார் கேட்டுற போகிறாங்க, யார் நின்ற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் தாங்க பதவியை பயன்படுத்தி இந்த மாதிரி கேவலமான சில விஷயங்களை செஞ்சிட்ருக்காங்க. தயவு செஞ்சு இதை முதல்வர் ஐயா அவங்க பார்வைக்கு கொண்டு போங்க. நன்றி.